மத்தியானம் சாப்பிடும் போது நான் ஒன்று கேட்குறேன், என்னோட வேண்டுகோள்னு வச்சுங்க, இலையிலையோ தட்டுலையோ சாப்பாடு போட்டு உட்காரும் போது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்க. ஒரு 21 வாரம் இதை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நான் சொல்றேன். ஒரே ஒருத்தருக்கு பண்ணுங்க, முடியாதா? 4 பேருக்கு, 5 பேருக்கு, 10 பேருக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் கடையில வாங்கி கொடுத்தா முடிஞ்சா போய் ஒரு அம்மா உணவு மாதிரி எங்கேயாவது வாங்கி கூட கொடுங்க. 10 பேர் சாப்பிட்டுவேன், அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு. அதாவது வயிற்று தீயை அணைப்பதை விட பெரிய புண்ணியம் இல்லைன்றாங்க. அதான் கொஞ்சம் காசு இருந்தா அன்னதானம், கொஞ்சம் அதிகமா காசு இருந்தா கல்விதானம் பண்ணுங்க. பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். அடுத்தது நம்ம பார்க்க போறது பண சுய கட்டளைகள். சுய கட்டளைகள் ஏற்கனவே நான் சொன்னதுதான், நம்முடைய மனதை திடப்படுத்த, வலுப்படுத்த நம்ம சொல்ற தொடர் சொற்கள் அல்லது வாக்கியங்கள் தான் நம்ம சுய கட்டளைன்னு சொல்றோம். நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகளை சுய கட்டளைகள் நம்ம சொல்றோம். 3 விதமான சவால்கள் பொதுவாக இருக்கு: உடல் நலம், உறவு முறைகள், 3